அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். நண்பா பாருங்கள், இது ஓட்டுநர் மற்றும் பார்ட் டைமில் ஓட்டுநர் வேலை பார்க்குறவங்களுக்காக தொடங்கப்பட்ட யூடியூப் சேனல். ஓகேங்களா? நம்ம ஓட்டுநராக இருக்கிறத தாண்டியும் நிறைய நம்ம ஹெல்பிங் மைண்டோடு போக வேண்டியது இருக்கும் ஒரு சில இடத்துக்கெலாம். இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டாங்க. அங்கே போன பிறகு ஒரு சிலர் முடியாத வயசானவங்க வருவாங்க, ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹேண்டிகேப்லாம் வருவாங்க. அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ஓட்டுநர் எல்லாமே ஹெல்பிங் மைண்டோடு தான் இருப்போம். நான் இது வரைக்கும் போன டியூட்டிலே ஒரு 5 டியூட்டி இது மாதிரி வந்தது. அதில் 2 வயசானவங்க. ஓகேங்களா? ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரவங்க, ஆனால் நடக்கவே முடியாது. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரல, அவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. இந்த வயசான ஆளுங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வண்டியில் ஏறும்போது அவங்கள பார்த்து பொறுமையாக பிடிச்சி ஏற்றணும். திரும்பியும் விடும்போது, இறக்கி விடும்போது அவங்கள கொண்டு போய் வீட்டு வரைக்கும் விடுற மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த ஜாபில். நான் ஓட்டின வரைக்கும் ஒரு 3 ஹேண்டிகேப் அந்த என்ன சொல்கிறது, அந்த வீல் சேரில் தான் அவங்களால வரவே முடியும். அது மாதிரிலாம் ஒரு 3 பேர் வந்தாங்க. அந்த 3 பேருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்கள உட்கார வைக்கிறதுலேருந்து, அந்த வண்டியை மடக்கி உள்ளே வைக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணும்போது நம்ம நம்ம மனசாட்சிப்படி தான் நடந்துக்கணும். ஓகேங்களா? அப்போது நம்ம பார்த்திங்கன்னா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பைசாலாம் எங்ககிட்டலாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பாருங்கள். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒரு சிலருக்கு வயசானவங்களை பார்த்தா கடுகடுன்னு பேசுகிறது, ஒரு சிலர் ஹேண்டிகேப் ஹெல்ப் பண்ண முடியாமல் வண்டியிலே உட்காந்து அவங்க இறங்கி போட்டோம், அவங்க வீட்டில் வராங்களா அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு வாட்டி இஷ்யூ ஆகிடுச்சு. குரூப்பில் எனக்கு மெசேஜ் வந்தது. அதனால் நான் சொல்கிறேன். இது ஏன்னா நான் ஓட்டுநர் வேலை கொடுக்குறதையும் மீறி ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயம்லாம் நான் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் 1000 பண்ணி எனக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம பண்ணுற வேலை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் கஸ்டமர் சைடில். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். என்ன பிரச்சனைனாலும் நான் சொல்லுவேன். என்ன சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேங்களா? இது மாதிரி டியூட்டி வந்தால் தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள். என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட விருப்பம். என்றைக்குமே பார்த்திங்கன்னா, ஒரு வயசானவங்களுக்கும் ஹேண்டிகேப்களும் ஹெல்ப் பண்ணவங்க நல்லா இருப்பீங்க. ஓகேங்களா? இது நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் வீடியோ போடுறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு ரெட் ஹார்ட் மட்டும் போடுங்க. இப்போ நம்ம டியூட்டிக்கு வருவோம். நம்ம போகிற இடம் பக்கத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் தான் கொடுப்பாங்க. ரொம்ப லாங்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா, அவுட் ஸ்டேஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் லோக்கல் டியூட்டி எடுத்துருக்கணும், லோக்கல் கண்டிப்பாக ஓட்டியிருந்தால் தான் அவுட் ஸ்டேஷன், அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. நீங்கள் முதல் வாய்ஸ் போட்டிருந்தாலும் நீங்கள் லோக்கல் டியூட்டி ஓட்டினா தான் அவுட் ஸ்டேஷன் கொடுப்பாங்க. இது மாதிரி சில குரூப்புங்களும் இருக்குது. அதேமாதிரி உங்கள் ப்ரொஃபைலில் நல்லா கிளியராக வைங்க. அனைவருக்கும் வேலை கிடைக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.